ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தைக்க பழகுறவங்களுக்காண்டி இந்த வீடியோ. முதல்ல நம்ம தைக்க பழகுறோன்னா முதல்ல என்னென்ன தையல் கற்றுக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ஓரடிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட்டு துணியெல்லாம் எடுத்து அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த வேஸ்ட்டு துணியெல்லாம் எடுத்து நீங்கள் ஓரத்தில் மடித்து மடித்து தைச்சி பாருங்கள். தைச்சி பார்க்கும்போது நமக்கு நிறைய ப்ராக்டிஸ் ஆகும். ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே துணியில் போகாமல் நம்ம வேஸ்ட்டு துணியில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த சேலையிலலாம் அந்த புடவையிலலாம் ஓரடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓரடிக்கலாம். அப்புறம் இந்த வெறும் ப்ளைன் துணி எடுத்துகிட்டு அதில் கோடு போட்டுட்டு அந்த கோட்டு மேலே தைச்சி பாருங்கள். அப்போ தான் நமக்கு தையல் மிஷினில் நிறைய ப்ராக்டிஸ் வரும். அப்போ தான் நமக்கு ஈஸியாக நம்ம நல்ல துணியில் வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். முதல்ல நீங்கள் அதிலலாம் பழகிட்டு அதுக்கப்புறம் ஓரடிக்க வந்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ எங்கள் பாப்பா லீவ்லலாம் வருவா. கடைக்கு வரும்போது வேஸ்ட்டு துணியெல்லாம் வச்சு நான் கடைக்கு போகும்போது மிஷின் சும்மா இருக்கும்போது உட்காந்து தைப்பா. அப்படியே அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தைக்க ஆரம்பிச்சு, அம்மா எனக்கு ஏதாவது துணி கொடுங்க நான் தைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் நான் புடவையெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். என் புடவை தான் கொடுத்தேன். கஸ்டமர்தெல்லாம் எடுத்தோடனே கொடுக்கல. என் புடவை கொடுத்து இந்தாம்மா புடவை ஓரடின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே நிற்கிறேன் பக்கத்தில். அந்த கோணல் மண்ணெல்லாம் தான் வரா, ஸ்ட்ரெயிட்டாக வர மாட்டேங்கிறா. அந்த ஓரத்துலேயே ஸ்ட்ரெயிட்டாக வர மாட்டேங்கிறா. அது போக போக நமக்கு வரும். எடுத்த உடனே எதையுமே வராது. பழக நானும் இந்த மாதிரி இதில் தான் நானும் கற்றுக்கிட்டேன். நானே தான் கற்றுக்கிட்டேன். எனக்கு யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. நானே தான் கற்றுக்கிட்டேன். இந்த புடவை ஓரடிக்கிறது, இந்த பாவாடை தைக்கிறது, இதெல்லாமே நானே தான் போக போக அப்படியே தைக்க ஆரம்பித்தேன். இந்த மாதிரி ஓரடிக்கிறது, இந்த கிழிஞ்சி போன பீஸை வச்சு தைக்கிறது, இந்த வேஸ்ட்டு பீஸெல்லாம் வச்சு தைக்கிறது, இந்த மாதிரிலாம் நான் பண்ணி தான் இப்போ என் மகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னு அவளுக்கும் இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ தைச்சிக்கிட்டே வரேன். இந்த ஓரத்தை முடிச்சுக்கிட்டா கொஞ்சம் ஃபினிஷிங் இல்லாமல் தான் தைக்கிறா. அப்புறம் பழக வந்துடும். கண்டிப்பாக வரும். நம்ம தைக்க தான் எது வந்தாலும் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டிலேருந்து தைங்க. உங்கள் பிள்ளைங்க இருந்தாலும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இப்போ பாருங்க எப்படி அந்த ஓரத்துலேயே வராமல் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி வந்திருக்கா. ஒரு இடத்துல ஓரத்தில் அப்படியே கொஞ்சம் பயப்படுறா. மிஷினில் உட்காந்தோன்னே கொஞ்சம் பயம் இருக்குது. அந்த பயம் என்றைக்கு தெரியுதோ அன்றைக்கி தான் தெளிவாகும். இப்போ நான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள், எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன். அப்படியே நம்ம என்ன அளவுக்கு மடித்தோமோ அதே அளவில் ஓரத்துலேயே தைச்சிக்கிட்டு வரோம். ஸ்ட்ரைட்டாக வரணும் தையல். கோணமெல்லாம் ஆடவே கூடாது. வளைஞ்சி வரவே கூடாது. ஸ்ட்ரைட்டாக வரணும். இப்போ அடுத்த வாட்டி வரும்போது அவள் லீவில் தான் வருவாள். அப்போலாம் வரும்போது இந்த மாதிரி கொடுப்பேன். இப்போ இன்னொரு புடவை கொடுத்துருக்கேன். இப்போ தைக்க சொல்லி இப்போ நான் தைக்கிற மாதிரியே ஓரளவுக்கு ஃபினிஷிங்காக தைக்க ஆரம்பிச்சிட்டா. இப்போ தைரியமாக அவளுக்கு புடவை கஸ்டமர் புடவையே கொடுத்துருக்கேன் தைக்கிட்டுன்னு. இப்போ அவள் தைச்சிக்கிட்டே வர அந்த ஓரத்துலேயே தைக்கிறா பாருங்க. அந்த ஓரத்துலேயே வரணும். நம்ம அந்த ஓரத்துலேயே வர தான் நமக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகும். நீங்களும் கண்டிப்பாக தைரியமாக மிஷினை வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஓரத்தில் போடாமல் அதை ரெகுலராக நீங்கள் வேஸ்ட்டு துணி, ஏதாவது ஆல்ட்ரேஷன் துணி, வீட்டிலையே ஏதாவது கிழிஞ்சி போனதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் தைச்சி பாருங்கள். தைக்க நல்லா பழகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸு, ஜாக்கெட்டு எல்லாமே நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நீங்கள் இதெல்லாம் கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த இது ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ என் மகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் கற்றுக் கொடுத்துட்டே இருக்கேன். நானும் அதை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். அவளை எப்படி கற்றுக்குறான்னு அதையும் நான் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ரைட்டாக சொல்லிக் கொடுக்கலாமா எப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு நல்ல